சில வாரங்களுக்கு முன்பு இந்தியாவின் பிரதமர் ஒரு மேடையில் நின்று பேசினார். அவர் சொன்னது எந்த பொருளாதார நிபுணரையும் யோசிக்க வைக்கும். உலகின் 5வது பெரிய பொருளாதாரத்தின் தலைவர், நாட்டின் நுகர்வை அதிகரிக்க வேண்டிய கடமை கொண்டவர், நம் நாட்டு மக்களிடம் நுகர்வை குறையுங்கள் என்று சொன்னார். பத்திரிகைகள் அதை எச்சரிக்கை என்றன. தொலைக்காட்சிகள் அதை தேசபக்தி என்றன. ஆனால் யாரும் சொல்லாத உண்மை என்னவென்றால், அந்த உரை எண்ணெய் பற்றியது மட்டுமல்ல, தங்கம் பற்றியது மட்டுமல்ல. அது மேற்கு ஆசியாவின் போர் காரணமாக உருவாகிய நெருக்கடியின் நேரடி விளைவு. போரின் தாக்கம் உலகம் முழுவதும் அலைகளாக பரவுகிறது. விலைவாசி ஒரே மாதத்தில் கடுமையாக உயர்ந்தது. காய்கறி, எண்ணெய் விலைகள் வேகமாக ஏறுகின்றன. மேற்கு ஆசியாவின் போர் இப்போது இந்தியாவின் சமையலறை வரை தாக்கத் தொடங்கியிருக்கிறது. ஆனால் பெரும்பாலான மனிதர்கள் இந்த உரையை வெறும் எச்சரிக்கையாக மட்டுமே பார்க்கிறார்கள். யாரும் சொல்லாத உண்மை என்னவென்றால், இந்தியாவிலிருந்து 12,000 கிலோமீட்டர் தொலைவில் பசிபிக் பெருங்கடலில் இன்னொரு நெருக்கடி உருவாகிறது. அது இந்தியாவை நாம் இதுவரை பார்த்திராத வகையில் தாக்கப் போகிறது. விஞ்ஞானிகள் அதை எல்னினோ என்று அழைக்கிறார்கள். இந்த ஆண்டு உருவாவது எல்னினோவின் அரிதான மற்றும் மிகவும் ஆபத்தான வடிவம். அதன் பெயர் சூப்பர் எல்னினோ. பசிபிக் பெருங்கடல் முழுவதும் ஒரு மாற்றம் நடக்கிறது. அது உலகின் வானிலையையே மாற்றும் தன்மை வாய்ந்தது. விஞ்ஞானிகள் இதை அடுத்த அதிர்ச்சி இயற்கையிலிருந்து வரும் என்று எச்சரிக்கிறார்கள். இதுதான் சூப்பர் எல்னினோ. ஏன் இதை ஆபத்தானது என்று சொல்கிறார்கள் தெரியுமா? ஏனென்றால் கடைசியாக 1876ஆம் ஆண்டில் இது போன்ற நிகழ்வு நடந்தது. அப்போது பருவமழை 2 ஆண்டுகள் தொடர்ந்து தோல்வியடைந்தது. விளைச்சல் நின்றது. 5,80,00,000 இந்தியர்கள் உணவின்றி தவித்தனர். இறுதியில் 50,00,000 முதல் 1,00,00,000 இந்தியர்கள் உயிரிழந்தனர். சூப்பர் எல்னினோ உலகின் மொத்த மக்கள் தொகையில் 3 முதல் 4% அழித்தது. இதுதான் 1876இல் நடந்த மிகப்பெரிய பஞ்சம். இப்போது கவலைப்பட வேண்டிய உண்மை என்னவென்றால், அதே கடல் பகுதியில் அதே நிலை மே 2026இல் மீண்டும் உருவானது. உலகின் மிகவும் சக்தி வாய்ந்த வானிலை நிறுவனங்கள் எல்லாம் ஒரே விஷயத்தை திரும்ப திரும்ப சொல்கிறார்கள். இந்த எல்னினோ மனித வரலாற்றில் பதிவு செய்யப்பட்ட மிகவும் வலிமையான எல்னினோவாக இருக்கலாம் என்று கணிக்கிறார்கள். மிக மோசமான உண்மை என்னவென்றால், இந்த எல்னினோ இந்தியாவை தாக்கும் நேரம் நாம் ஏற்கனவே எண்ணெய் நெருக்கடியால் பாதிக்கப்பட்டிருக்கிறோம். விலைவாசி உயர்வால் திண்டாடி வருகிறோம். சூப்பர் எல்னினோ என்றால் என்ன என்று புரிந்து கொள்வதற்கு முன், பருவமழை ஏன் இந்தியாவிற்கு இவ்வளவு முக்கியம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு ஆண்டும் மே மாதம் வரும்போது இந்தியா மிகவும் சூடான நாடாக மாறியிருக்கும். காரில் செல்பவர்களாக இருந்தாலும் சரி, விவசாயியாக இருந்தாலும் சரி, ஒவ்வொரு இந்தியரும் ஒரே ஒரு விஷயத்திற்காக காத்திருப்பார். அது பருவமழை. ஜூன் மாதத்தின் முதல் வாரத்தில் நம்ப முடியாத அதிசயம் நடக்கும். நாம் அதை பருவமழை என்று அழைக்கிறோம். அடுத்த 4 மாதங்களுக்கு அது இந்தியா முழுவதும் உள்ள விவசாய நிலங்களுக்கு மழை தரும். பருவமழை இந்தியாவின் தண்ணீர் தேவையில் 80% பூர்த்தி செய்கிறது. பருவமழை இந்திய பொருளாதாரத்திற்கு மிகவும் முக்கியம். ஏனென்றால் இந்தியா உலகின் மிகப்பெரிய பொருளாதாரமாக இருந்தாலும், இந்தியா இன்னும் ஒரு விவசாய நாடாகவே திகழ்கிறது. விவசாயம் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் வெறும் 17% தெரிந்தாலும், அது மொத்த தொழிலாளர்களில் 43%-னரை தன்வசம் வேலையில் வைத்திருக்கிறது. ஒவ்வொரு ஆண்டும் விவசாயிகள் ஏப்ரலில் நிலத்தை உழுது, மே மாதத்தில் கடனில் விதை வாங்கி, ஜூனில் வானத்தை பார்ப்பார். சரியான நேரத்தில் மழை பெய்யும் என்று நம்புவார். ஏனென்றால் அவரது வாழ்க்கையில் எல்லாமே அந்த மேகங்களை பொறுத்தது. நவம்பரில் மகளின் திருமணம், ஜூலையில் மகனின் பள்ளி கட்டணம், டிராக்டர் கடன் தவணை எல்லாமே மேகங்களை பொறுத்தது. இந்த நாட்டில் இப்படிப்பட்ட கோடிக்கணக்கான மனிதர்கள் இருக்கிறார்கள். பருவமழை நன்றாக பெய்யும் போது இந்திய பொருளாதாரத்தில் இவையெல்லாம் நடக்கும். நல்ல மழை நல்ல அறுவடையை தரும். நல்ல அறுவடை விவசாயிக்கு வருமானம் தரும். வருமானம் டிராக்டர், ஸ்கூட்டர், சோப்பு, துணி ஆகியவற்றை வாங்குவதற்கு வழிவகுக்கும். அந்த தேவை தொழிற்சாலைகளை இயக்கும். இறுதியில் இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி உயரும். கிராமப்புற இந்தியா மட்டுமே நாட்டின் மொத்த நுகர்வோர் பொருட்கள் செலவில் பெரிய பங்களிக்கிறது. பருவமழை தோல்வியடையும் போது
மழை இல்லை என்றால் விளைச்சல் இல்லை, விளைச்சல் இல்லை என்றால் வருமானம் இல்லை, வருமானம் இல்லை என்றால் செலவு இல்லை, இறுதியில் தொழிற்சாலைகள் முடங்கும். இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி சரியும். ஆசிய வளர்ச்சி வங்கியின் கணக்குப்படி 1% அதிக மழை என்பது 0.16% அதிக மொத்த உள்நாட்டு உற்பத்திக்கு சமம் என்று கணிக்கிறது. சூப்பர் எல்னினோ இப்போது உருவாகிறது. இந்தியா அதன் நேரடி பாதையில் இருக்கிறது. தற்போதைய நிலையில் இதுதான் உண்மை. 2026 இந்தியா பருவமழை குறைபாட்டை சந்திக்கலாம். பல காலநிலை மாதிரிகள் இந்த கோடை காலத்தில் சூப்பர் எல்னினோ வருவதற்கான சாத்தியங்களை சுட்டிக்காட்டுகின்றன. இது உங்கள் உணவு விலைகளை, மின்சார கட்டணத்தை, உங்கள் அன்றாட வாழ்க்கையை பாதிக்கலாம். சூப்பர் எல்னினோ காரணமாக இந்திய வானிலை ஆய்வுத்துறை ஏற்கனவே இந்தியாவில் இயல்பை விட 8% குறைவான மழை பெய்யும் என்று கணித்திருக்கிறார்கள். கடந்த 75 ஆண்டுகளில் 5 சூப்பர் எல்னினோக்கள் நமது பூமியை தாக்கின. அவை ஒவ்வொன்றும் இந்திய பொருளாதாரத்தை நொறுக்கியது. 1972 மொத்த உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சி எதிர்மறையாக இருந்தது. 1987 இந்தியா நிறைய கோதுமையை இறக்குமதி செய்ய வேண்டியிருந்தது. 2002 மொத்த உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சி 6%-லிருந்து 4% சரிந்தது. 2015 உணவு பணவீக்கம் 6 முதல் 7% தொட்டது. எல்னினோவின் தீவிரம் வெப்பநிலை வேறுபாட்டால் அளவிடப்படுகிறது. பெருவிற்கு அருகில் பசிபிக்கில் 0.5 டிகிரி செல்சியஸ் சூடாகும் போது விஞ்ஞானிகள் அதை எல்னினோ என்று அழைக்கிறார்கள். அது 1.5 டிகிரி செல்சியஸை தாண்டும் போது அது வலிமையான எல்னினோ ஆகிறது. அதுவே 2.5 டிகிரி செல்சியஸை தாண்டினால் அதை சூப்பர் எல்னினோ என்று அழைக்க வேண்டும். 2026 கணிப்புகள் காட்டுவது என்னவென்றால் பசிபிக் இயல்பை விட 2.5 டிகிரி செல்சியஸ் அதிகமாக செல்கிறது. இது வெறும் சூப்பர் எல்னினோ மட்டுமல்ல, மனித வரலாற்றில் பதிவு செய்யப்பட்ட மிகவும் வலிமையான எல்னினோவாக இருக்கும். கேள்வி என்னவென்றால், இந்தியா இதை தடுக்க என்ன செய்யலாம்? இது உண்மையில் மிகவும் தெளிவானது. நம் விவசாயிகள் மழையை மட்டுமே நம்பி இருக்க முடியாது. நமக்கு சொட்டு நீர் பாசன அமைப்புகள் தேவை, தெளிப்பு நீர்ப்பாசன அமைப்புகள் தேவை, சூரிய சக்தியில் இயங்கும் நுண்ணீர் பாசன அமைப்புகள் தேவை. அதற்கு அரசு மிகப்பெரிய உள்கட்டமைப்பை கட்டமைக்க வேண்டும். இரண்டாவதாக, நம் நாட்டில் 40%-த்திற்கு அதிகமான மக்கள் விவசாயத்தை மட்டுமே நம்பியிருக்க முடியாது. தென்கொரியாவை போல நம் மக்களை விவசாயத்திலிருந்து உற்பத்திக்கு மேம்படுத்த வேண்டும். கடலில் ஒரு சீரற்ற நீரோட்டம். இந்தியாவில் பல கோடி மக்களின் தலைவிதியை தீர்மானிக்க நாம் அனுமதிக்க கூடாது. அதற்கு உள்நாட்டில் நடவடிக்கைகள் தேவை. 2026 எல்னினோவிற்கு நாம் தயாரா? ஏப்ரல் 1, 2026 நிலவரப்படி இந்திய உணவுக் கழகம் கோதுமை மற்றும் அரிசியில் 604 லட்சம் டன்கள் கையிருப்பு வைத்திருக்கிறது. இது நாம் கட்டாயம் வைத்திருக்க வேண்டிய அளவான 210 லட்சம் டன்களில் கிட்டத்தட்ட 3 மடங்கு. இதுதான் 2026க்கும் 1876க்கும் இடையிலான மிக முக்கியமான வித்தியாசம். இதை வைத்துக்கொண்டு எவ்வளவு நாள் கடத்த முடியும்? 40% நிலங்களுக்கு இன்னும் நீர்ப்பாசன வசதி இல்லை என்றால் அது எல்லா பிரச்சனைகளுக்கும் மூலக்காரணமாக திகழும் என்பதை நாம் உணர வேண்டும். இதில் ஒரு விஷயம் தெளிவாக இருக்கிறது. நாம் பேரழிவின் விளைவுகளுக்கு மட்டும் தயாராகிறோமா அல்லது பேரழிவை தடுப்பதற்கான நடவடிக்கைகளை இறங்குகிறோமா என்பதை நாம் உற்று கவனிக்க வேண்டும்.